போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. சங்கமம் இனிய சங்கமம் ஆண்டவர் நம்மில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம் நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம் ஆண்டவர் நம்மில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம் நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம். சங்கமம் இனிய சங்கமம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், உடைமைகள் எல்லாம் பகிர்ந்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், உலமதில் அன்பை உரமாய் கொண்டால் சங்கமம் இனிய சங்கமம், உலகத்தில் அமையும் இறைவனின் அரசு சங்கமம் இனிய சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம் ஆண்டவர் நம்மில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம் நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரி, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள பற்றற்றவர்களாகவும் இறைவன்தான் அந்த நிறைவாழ்வை நமக்கு அளிக்க வல்லமை உள்ளவர் என்பதையும் உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகம் நிரந்தரமான வீடு இல்லை, நிலை வாழ்வுதான், இறைவனோடு வாழ்கின்ற வாழ்வுதான் உண்மையான வாழ்வு என்ற பயணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தோம் என்றால் இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாதவர்களாக அந்த பற்றற்ற நிலையில் வாழ்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அருளையும் இறைவன் ஒருவர் நிறைவாக எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்றோம். பற்றற்ற தன்மையோடும் இறைவனை பற்றி கொண்டும் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுகிறோம் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நான் கிறிஸ்தவ வாழ்வு நேர்களை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலில் எல்லாம் உதவியை கண்ணுணரும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல. மனிதனே, தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரண சாவாய் நீயே. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும்
எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்று போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதுமில்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை வெற்று விட்டதால் அன்றோ, அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது, அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதல் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால்
யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவளை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுவதாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்பொழுது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ராயல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகள் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் ஒருமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவளிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இந்த திருத்தலத்தை நாடி நாம் வந்திருக்கின்றோம். அந்தோனியார் வழியாக நாம் பெறுகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்க நாம் கூடியிருக்கின்றோம். இன்று இறைவார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அருமையாக நமக்கு இயேசு கூறியதை நாம் வாசிக்க கேட்டோம். சிறப்பாக வாழ்ந்த ஒரு மனிதர் மரணப்படுக்கையில் கிடந்தார். அவர் படுத்திருந்த பொழுது அவருடைய வெளியுயர்ந்த அணிகலன்கள், ஈடு இணையற்ற இரத்தின கற்கள் மற்றும் பல வகையான கைக்கடியாரங்கள் அனைத்தையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் ஆவலுடன் அவற்றையெல்லாம் பற்றி கொண்டிருந்த அந்த மனிதன் அந்த பொருட்களை பார்த்த பொழுது ஒரு ஏளனமான ஒரு பார்வையாக இருந்தது. அப்பொழுது பெருமூச்சுடன் அவர் சொன்னது, ஐயோ, இங்கு இவையெல்லாம் மிக சிறந்த பொருட்களாக இருந்தது, ஆனால் நான் செல்லவிருக்கும் நாட்டிலே இது எனக்கு எந்த பயனும் அளிக்காது என்று அந்த மனிதன் மிக வருத்தமாக சொன்னார். அந்த மனிதர் மரண படுக்கையில் இருந்த பொழுது செல்வத்தையும் சொத்துகளையும் பற்றி கொண்டிருப்பதன் பயனற்ற தன்மையை உணர்ந்தார். வாழ்க்கையில் இன்னும் பல ஆண்டுகள் எஞ்சி இருந்தால் நிச்சயமாக அப்படி வாழ்வு மாறுபட்ட வாழ்வாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. செல்வத்தையும் சொத்துக்களையும் பற்றி கொண்டிருப்பதனால் பயனற்ற வாழ்வு என்பதை அந்த மனிதன் இறக்கின்ற பொழுதுதான் உணர்கின்றான். ஆனால் நமக்கு இறைவன் அதை உணரக்கூடிய வாய்ப்பை அதிகமாகவே தந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மீது நாம் பற்று வைத்து வாழுகின்ற பொழுது அந்த பற்று நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லாது என்பதை இறைவன் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆனால் அந்த குரலுக்கு நாம் செய்முடுக்க தயாராக இருக்கின்றோமா? ஆனால் இன்றைய நற்செய்திகள் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுவது என்னவென்றால், நிலை வாழ்வை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் பற்றற்றவளாக இருக்க வேண்டும். செல்வத்தின் மீது பற்று இல்லாதவளாக இருக்க வேண்டும். அந்த பற்றற்ற தன்மையில் நாம் நிலைத்திருப்பதற்கு நம்ம யார் உதவி செய்வார்? இறைவன் ஒருவர் மட்டும்தான் உதவி செய்வார். அந்த பற்றற்ற தன்மையில் நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கு சொல்லுகின்றார், வெகுமதி சொல்லுகின்றார். அதுதான் நிலை வாழ்வு. ஆக வசனம் 23 நாம் வாசிக்கின்ற போது இயேசு சொன்னார், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன் என்று கூறிய வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்டோம். செல்வத்தை குறித்து இயேசு இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கின்றார். காரணம் என்னவென்றால், செல்வத்தின் மீதான பற்று ஒருவருடைய இதயத்தை இறைவனிடமிருந்து எளிதாக திசை திருப்பக்கூடும்.
ஆனால் நமக்காக அனைத்தையும் திறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவன் பக்கம் நம் பார்வை திருப்பாமல் நம்முடைய பார்வை உலக செல்வம் மீது திருப்பும் பொழுது நாம் எங்கு சேர வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அதனால்தான் செல்வத்தின் மீது அதீத மோகம் கொள்வது நிலைவாழ்வுக்கான காரியங்களை பற்றி சிந்திக்க நமக்கு நேரம் தருவதில்லை. நம்முடைய திட்டங்கள், நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய செயல்பாடுகள் என்று அதற்கு நாம் முதலிடம் கொடுத்து விட்டு நாம் எங்கு செல்ல வேண்டும், அதற்கு யார் நமக்கு வழித்துணையாக இருக்கின்றார் என்பதை பார்க்காமல் இந்த உலக போக்கோடு நம்முடைய பார்வை சென்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த செல்வம் நம்மை மழுங்கடிக்க விடுகின்றது, நம் பார்வையை இல்லாதவர்களாக மாற்றி விடுகின்றது. அதிக செல்வம் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு தற்பெருமை அதிகமாக வர வாய்ப்பு இருக்கின்றது. தற்பெருமை வருகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு ஆபத்து. காரணம் என்னவென்றால் அவன் என்ன சொல்லுவான், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்ற எண்ணம் மனிதனுடைய தலையில் ஏறி விடுகின்றது. அவ்வாறு ஏறுகின்ற பொழுது என்னை வழி நடத்துகின்ற இறைவனை பற்றி நான் சிந்திக்க முடியாமல் நிலைக்கு நான் தள்ளப்படுகின்றேன். அதனால சொல்ல என்னால் எல்லாம் முடியும், எதற்காக நான் இறைவன் செல்ல வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வருகின்றான். அதனால்தான் நான் ஃபுல்டன்ஷின் மிக அருமையாக சொல்லி இருக்கின்றான், ஒரு ஆன்மா உள்ளுக்குள் எவ்வளவு செழுமை மிக்கதாக இருக்கிறதோ அந்த அளவு அதற்கு வெளிப்படையான ஆடம்பரங்களின் தேவை குறைவாகவே இருக்கும் என்பது உண்மை. அளவுக்கு அதிகமான அலங்காரங்களும் சுகபோகங்களும் மீதான அதீத பற்று நமது உள்ளத்தின் நிர்வாணத்தை பறைசாற்றுகின்றது என்று கூறுகின்றான். ஆகவே உலக செல்வத்தின் மீது பற்றில்லாதவர்களுடைய வாழ்க்கை ஆடம்பரத்தை நோக்கி இருக்காது. ஆடம்பரத்தை நோக்கி நடக்கின்ற மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றால் அவருடைய உள்ளத்தின் நிர்வாணத்தை வெளிப்படுத்துகின்றனால் என்ன அர்த்தம்? நாம் இறைவனை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைத்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் செல்வங்களை நாம் மையமாக வைத்து வாழ்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நிலை வாழ்வை நாம் பெறுவதற்கு தடையாக இருப்பது எது? இந்த உலகத்தினுடைய செல்வம் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்தினுடைய செல்வ பற்றற்றவளாக நாம் மாற வேண்டும் என்றால் நற்செய்தியின் அடுத்த பகுதியில் இயேசு என்ன சொல்லுகின்றார்? ஏன்னால் இயேசு இந்த செல்வம் நமக்கு பயன்படாது, ஒன்றும் செய்யாது என்று சொல்லும் பொழுது வசனம் 25 பேதுரு கேட்கின்றார், அப்படி என்றால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்கின்றார். இயேசு அவர் கூறிய பதில் வசனம் 26 வாசிக்கின்றோம், மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆகவே அந்த பற்றற்ற நிலையில் வாழ்வதற்கு மனிதனால் முடியாது. இறைவன் நமக்கு அந்த அருளையும் ஆசிரியம் கொடுத்தால் ஒழிய நாம் அந்த நிலையை அடைய முடியாது. அந்த ஆசிரியை இறைவன் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதையும் இயேசு அங்கே மிக தெளிவாக சொல்லுகின்றார். பதட்டம் வருகின்றது சீடர்கள் மத்தியில். இப்படி நமக்கு கூட பதட்டம் வரலாம், இந்த செல்வங்கள்லாம் தேவையில்லை, இந்த செல்வங்கள் இது பற்றற்றவளாக வாழுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பல வகையான கலக்கங்கள், தேவைகள் நம் மனதை அலகழித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த சீடர்களும் இருந்தார்கள். பற்றற்ற நிலையில், செல்வம் இல்லாத நிலையில் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்ற கேள்வியின் மனதில் எழுந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் இறைவனால் அந்த ஆசிரியை உங்களுக்கு தர முடியும். அதனால்தான் புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் கூறுவார், பாவத்தை தவிர ஒரு ஆன்மாவிற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தீமை கவலைதான். எல்லாவற்றிலும் பொறுமையை கடைபிடியுங்கள், ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக உங்கள் மீதே முதலில் பொறுமையை கொண்டிருங்கள் என்று பிரான்சிஸ் டி சேல்ஸ் மிக அருமையாக கூறியிருக்கின்றார். நாம் கவலைப்படுவதனால் என்ற ஒரு பயனும் இல்லை, மாறாக பொறுமையை கடைபிடிங்கள், ஏனென்றால் இறைவன் எனக்கு அந்த அருளை தருவார். பற்றற்ற நிலையில் வாழ்ந்து உரிமை பெயரை பெற்றுக்கொள்வதற்குரிய அருளை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இறைவன் மட்டும்தான் என்ற நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லுகின்றார். ஆக உலக பற்றுகளிலிருந்து விடுபட நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் கூட நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? இறைவனை தான் சார்ந்திருக்க வேண்டும், மனிதர்களை அல்ல. அவருடைய அருள் மட்டும்தான் நம்மை வழி நடத்தும் என்பதனை நாம் உணர வேண்டும். ஆக பற்றற்ற தன்மை கொண்டிருக்க நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபத்தோடு இணைந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். என்றால் அனைத்து ஆசீர்வாதங்களும் அவருடைய ஊற்று என்று நாம் பார்க்கின்றோம்.
ஆனால் அந்த பற்றற்ற நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது உரிமை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40 வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது, ஏழை எளியவர்கள் தேவையுள்ளவர்களுக்கு நாம் கொடுப்பதெல்லாம் இறைவனுக்கே கொடுக்கின்றோம். இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த உரிமை வாழ்வை நமதாக்கி கொள்கின்றோம் என்று அங்கு நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த பற்றற்ற நிலையிலிருந்து நாம் வெளியே வர இறைவன் நமக்கு ஆசீர் கொடுக்கின்றார். அந்த ஆசீர் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கின்றது? வெகுமதி கிடைக்கின்றது. என்ன வெகுமதி? விண்ணக வாழ்வு நமக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் வசனம் 29 நாம் வாசிக்கின்றோம், அனைத்தையும் விட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் என்று நாம் அங்கு வாசிக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி அல்லது நம்பிக்கையற்ற நிலை வர வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நான் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நற்பண்புகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்ப்பது கிடைக்காமல் நான் குழப்பத்தில் இருக்கின்றேன் அல்லது துன்பத்தில் இருக்கின்றேன் என்ற நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். மற்றவர்கள் நேர்மையற்ற வாழ்க்கை வாழுகின்றார்கள், அவள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், ஏன் எனக்கு மட்டும் அந்த சந்தோஷம் வரமாட்டேங்குது என்ற அந்த கேள்வி நம்மில் எழ வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார்? தியாகங்கள் செய்யும் பொழுது அந்த தியாகத்திற்கு வெகுமதி உண்டு, அதுதான் நிலை வாழ்வு என்பதை இயேசு மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். தியாகம் செய்வதற்கு நாம் எதிர்பலன் பார்க்கக்கூடாது. இறைவன் நமக்கு உரிய ஆசிரை தருகின்றார். ஆகவே இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றை மட்டும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இறைவன் கொடுக்கின்ற அந்த உரிமை வாழ்வை அடைவதற்கு நம்முடைய வாழ்வில் எது முக்கியமாக இருக்க வேண்டாம்? இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் அல்ல, இறைவன் ஒருவன் மட்டும்தான். பற்றற்ற தன்மையில் நாம் வாழ வேண்டும், அப்பொழுதுதான் இந்த உரிமை வாழ்வை நாம் பெற முடியும் என்று இயேசு நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது உண்மையிலேயே நாம் பற்றற்ற நிலைக்கு நம்மால் வாழ முடிகின்றதா? ஒரு அரசன் தன்னுடைய 3 மகன்களை அழைக்கின்றார், 3 பெட்டிகளை வைக்கின்றார். 3 பெட்டிகள், முதல் பெட்டியான தங்கத்தாலும், 2வது பெட்டி அம்பராலும், 3வது பெட்டி களிமண்ணாலும் செய்யப்பட்ட பெட்டிகள். அவர் மகன்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு விருப்பமான பெட்டி எடுத்துக்கொள்ளுப்பா என்று சொல்லுகின்றான். முதல் மகன் என்ன செய்கின்றான்? தங்கத்திலான பெட்டி எடுக்கின்றான். அது பேரரசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதை திறந்து பார்த்த பொழுது அங்கு ரத்தம்தான் உள்ளே இருந்தது. அப்பொழுது அவனுக்கு புரியவில்லை. அங்கிருந்த அறிஞர் என்ன சொன்னார்கள் என்றால், நீ உலகையை ஆள வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய கைகள் ரத்தம் படிந்த கைகளாக இருக்கும் என்று கூறுகின்றார். 2வது மகன் எடுத்த பெட்டி புகழ் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த பெட்டியில் பார்க்கின்ற பொழுது அந்த பெட்டியுள்ளே உலகில் புகழ்பெற்ற பல மனிதனுடைய சாம்பல்கள் உள்ளே இருந்தது. அப்பொழுது அறிஞர் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உலகத்தின் அனைத்து பெருமையும் புகழும் இறுதியில் சாம்பலாதாக மாறும் என்பதை இது உணர்த்துகின்றது என்று அவனுக்கு கூறுகின்றார்கள். 3வது மகன் எடுத்த பெட்டியின் மீது கடவுள், இந்த களிமண் பெட்டி கடவுள் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த அறிஞர் சொன்னார்கள், இந்த பெட்டி தான் மற்ற பெட்டிகளை விட கனமாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தை ஆளுகின்ற இறைவன் இதில் இருக்கின்றார். அந்த இறைவன் எப்பொழுது நம்முடைய வாழ்வில் மையமாக மாறுகின்றாரோ நம்முடைய வாழ்வு பலமான வாழ்வாக மாறும் என்று அங்கு சொல்லுகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வாழ முயற்சி செய்கின்றோமா? அல்லது இந்த உலக பொருட்கள் மீது, செல்வங்கள் மீது நம்முடைய பற்றுகளை அதிகமாக வைத்து வாழுகின்றோமா? என்னென்ன பணத்தின் மீது, பொருளின் மீது நாம் பற்று வைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? மற்றவர்களை நம்ப மாட்டோம், சுயநலத்தோடு வாழ்வோம். சுயநலம் அதிகமாக இருக்கின்ற பொழுது பிறர் மீது அக்கறை இல்லாதவர்களாக நாம் இருப்போம். மனித நேயம் நம்மிடம் இருக்காது. செல்வத்தின் மீது நாம் வெறி கொள்ளுகின்ற பொழுது நேர்மையற்ற வழிகளில் நாம் செல்வத்தை சேகரிக்க நாம் தூண்டப்படுகின்றோம். அதனால்தான் லஞ்சம், ஏமாற்றுதல், குற்ற செயல் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. செல்வத்தின் மீது மோகம் அதிகமாக இருக்கின்ற போது நம்முடைய சொந்த பந்தங்கள், நட்பு உறவு, குடும்ப உறவுகளுக்கிடையே சண்டை வருகின்றது, பிளவுகள் ஏற்படுகின்றது, பகைமை ஏற்படுகின்றது. ஏனென்றால் மனித நேயத்தை நாம் அங்கு இழந்து விடுகின்றோம், செல்வத்துக்கு முதலிடம் தருகின்றோம். செல்வம் ஒருவரிடம் மட்டுமே குவிக்கப்படுகின்ற பொழுது பணக்காரர்கள், ஏழைகள் என்ற அந்த பாகுபாடு அங்கு நிலவ வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு உறவு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கின்றது. செல்வம் மட்டுமே வாழ்க்கை என்ற எண்ணம் மனிதனுக்கு நிம்மதியை கெடுத்துவிடும்,
பயத்தையும் கவலையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் 1 தீமோத்தேயு 6:10 நாம் வாசிக்கின்றோம், பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று. நீதிமொழிகள் 13:11 நாம் வாசிப்பது, விரைவில் வரும் செல்வம் விரைவில் கரையும் என்று. நீதிமொழிகள் 18:11 நாம் வாசிப்பது, செல்வர் தம் செல்வத்தை அரண் என்றும் உயரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கின்றார்கள், அதுதான் பாதுகாப்பு என்றுகின்றார்கள், அதால் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 6:19 மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அடித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் என்று சொல்லியிருக்கின்றார். அதே அதிகாரம் 6:24 நாம் பார்ப்பது என்ன? எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, எனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வர், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பர். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். அவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இறைவார்த்தை நமக்கு விடுக்கின்ற அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். நிலை வாழ்வை நம்ம வாழ்வாக உரிமையாக்கி கொள்ள பற்றற்றவளாக நாம் வாழ வேண்டாம். அந்த பற்றற்ற தன்மையை இறைவன் தான் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டாம். அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது அந்த வாழ்வுக்கு ஒரு வெகுமதியை இறைவன் நமக்கு தருவார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வை நாம் சீராக வாழ முயற்சி செய்வோம். படகு நீரில் செல்லக்கூடியது என்றாலும் எந்த காரணமும் கொண்டு நீர் படகுக்குள் சென்று விடக்கூடாது. அதுபோல உலக காரியங்களில் நாம் ஈடுபட்டாலும் உலக விஷயங்கள் நம்மை ஆக்கிரமித்து மூழ்கடித்து விடக்கூடாது. படகு நீரில் செல்லக்கூடியது என்றாலும் எந்த காரணம் கொண்டும் நீர் படகுக்குள் சென்று விடக்கூடாது. அதுபோலவே உலக விஷயங்களில் காரியங்களில் நாம் ஈடுபட்டாலும் உலக விஷயங்களும் காரியங்களும் நம்மை ஆக்கிரமித்து மூழ்கடித்து விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டாம். நம்முடைய சமூகத்தை பார்க்கின்ற பொழுது நிறைய செல்வங்கள் வைத்திருப்பவர்கள் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவதில்லை. குறைவாக வைத்திருப்பவர்கள் தான் பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மில் இருக்கக்கூடாது. இறைவன் தருகின்ற அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்வான். பற்றற்ற தன்மையில் வாழ்வதற்கு அந்த ஆசிரியர் இறைவன் மட்டும்தான் தருவார். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற அந்த வெகுமதி, நிலை வாழ்வு, உரிமை வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்ற மனநிலையோடு நாம் தொடர்ந்து வாழ இறைவனை பார்த்து செவிப்போம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரி, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மை நிறைவு பெறும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். திருச்சபையின் தலைவர்களுக்காக நான் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடிவு வரை உங்களோடு இருப்பேன். அன்பின் இறைவா, உமது தாயாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தூய ஆவியின் ஞானத்தால் வழி நடத்தப்பட்டு உண்மை, அன்பு, இரக்கம் ஆகியவற்றில் உமது மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக அரசர்கள் நீதியினால் நாட்டை நிலைநிறுத்துகிறார்கள். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்துகின்ற தலைவர்கள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பவும், அவர்களுக்கு ஞானமான சிந்தனையையும் நேர்மையான இதயத்தையும் அளிக்கவும், நலிவுற்ற மக்களின் நலனை முன்னிறுத்தி தன்னலமற்ற சேவை செய்ய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோணியாரின் பக்தர்களுக்காக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கருணை நிறைந்த இறைவா, புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நம்பிக்கையுடன் நாடி வரும் அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதியும். அவர்களின் குடும்பங்களில் அமைதியும், நோயுற்றோருக்கு நலமும், துன்பப்படுவோருக்கு ஆறுதலும், பல தேவைகளோடு வருகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும்
உமது தெய்வீக அருளையும் ஆசிரையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அமைதியின் இறைவா, போர், வன்முறை, வெறுப்பு மற்றும் பிரிவினையால் பாதிக்கப்பட்டுள்ள உலக நாடுகளின் மீது உமது சமாதானத்தை பொழியும். பகைமை மறைந்து அன்பும் மன்னிப்பும் சகோதரத்துவமும் மலர்ந்திட செய்யவும் உலக தலைவர்கள் சமாதானத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தையும் துணிவையும் வழங்க அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக செவிப்போம். எங்கள் அடைக்கலவும் ஆற்றலுமான இறைவா, முத்ராவின் நிலைப்பட்டுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிறக்கத்தின் காரண நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருளாகியும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருளாகியும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருளாகியும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய மானையும் பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பொழுது அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கையில் ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாய் கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாக கடமை மீட்பக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதல் வியத்து சாட்சியத்தால் உமது திருவாவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறைநிறைவை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதல் சிறுமிக்கு எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவள் தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகும்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அற்பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கோரி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பிய நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்றபடியும் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு உள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையோரோடும் திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்குள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருக்கான புனித யோசேப்பு, புனித திருத்தோதரல், புனித அந்தோனியார், இவ்வுலகில் மொக்கோந்தராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக.
திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இந்த நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், சொல்லியிருக்கும், என்றால் நான் நலமடையும். கிறிஸ்துவே ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரை நினைவு கொண்டாட்டத்தில்
நாங்கள் கொண்ட திருநோவு எங்கள் மனங்களை இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதி உள்ளராவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஆசிரியர் வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்ணீருடன் உன் பாதம் வந்தோமையா, கவலைகள் உன்னிடம் தந்தோமையா. கண்ணீருடன் உன் பாதம் வந்தோமையா, கவலைகள் உன்னிடம் தந்தோமையா. அமைதி எம்மில் என்றும் நிலைத்திட அந்தோணியாரே கண்ணோக்குமையா. அமைதி எம்மில் என்றும் நிலைத்திட அந்தோணியாரே கண் நோக்குமையா. நம்பி வந்தோ கெஞ்சுகின்றோ, நாளும் உன் வேண்டுதல் நாடி நின்றோ. நம்பி வந்தோம் கெஞ்சுகின்றோம், நாளும் முன் வேண்டுதல் நாடி நின்றோம். பதுவை நகர் சுடரே அந்தோணியாரே, பார்போற்றும் எங்களின் இறை தூத நீரே. புதுமைகள் பல கோடி யாமிங்கு கண்டோம், புவிதனிலும் மக்கள் அருள் வேண்டி வந்தோம். பதுவை நகர் சுடரே அந்தோணியாரே, பார்போற்றும் எங்களின் இறை தூத நீரே. ஆயிரம் ஆயிரம் நெஞ்சங்களில் அன்பராய் நிறைந்துள்ள அற்புதரே. ஆயிரம் ஆயிரம் நெஞ்சங்களில் அன்பராய் நிறைந்துள்ள அற்புதரே. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திடும் குவலயம் பெற்ற நல் காவலரே. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திடும் குவலயம் பெற்ற நல் காவலரே. நம்பி வந்தோ கெஞ்சுகின்றோ, நாளும் உன் வேண்டுதல் நாடி நின்றோ. நம்பி வந்தோம் கெஞ்சுகின்றோம், நாளும் முன் வேண்டுதல் நாடி நின்றோம். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே,
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே